மறைந்த இயக்குனரும், நடிகருமா இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இறந்து போயி, கிட்டத்தட்ட சில நாட்கள் மட்டுமே ஆகியிருக்க நிலையில, அவருக்கு என்ன நடந்துச்சு? அவர் எப்படி இறந்தாரு? அப்படிங்கிற மாதிரி பல அதிர்ச்சிகரமான தகவல பாக்யராஜ் அவரோட மனைவியா இருக்கக்கூடிய பூர்ணிமா பாக்யராஜ் அவங்க ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆகி ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப ரீசென்ட்டா புரொடியூசர் ஒருத்தவரு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருக்காரு. அதுல அவர் பேசும்போது, கடைசியா பாக்யராஜ் அவர்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள அவர் பேசினதாவும், ஆனா கடைசியில பேசிட்டு இருந்த பாக்யராஜ் இறந்து போவார்ன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள அதிர்ச்சிகரமா வெளியிட்டிருந்தாரு. அந்த புரொடியூசர் பாக்யராஜ் அவரோட இறுதிச் சடங்குல மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் பேசின ஒரு சில விஷயங்களையும் அந்த ஒரு இன்டர்வியூல ரிவீல் பண்ணியிருக்காரு. அப்ப அவர் பேசும்போது பாக்யராஜ் மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. டெய்லியும் 20 நிமிஷம் நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வாக்கிங் போவோம். அப்படிதான் என் கணவர் இறந்து போன அன்னைக்கும் எங்களோட டேவை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேரும் ஒண்ணா தான் வாக்கிங் போனோம். ஒரு சில நேரங்கள்ல டயர்டா இருக்கும்போது வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் ஒரு சில நேரங்கள்ல அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், நீ மட்டும் வாக்கிங் போயிட்டு வா அப்படிங்கிற மாரி தனியாவும் அனுப்பி வைப்பாராம். அப்படியே அன்றைய தினம் அவர் இறந்து போற அன்னைக்கும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, பூர்ணிமா பாக்யராஜ் மனசுல ஓகே ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி யோசிச்சிருக்காங்க. நீங்க தனியா போக வேணாம். எனக்கு ஏதோ தப்பா படுது. நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்யராஜ் கூட சேர்ந்தே மனைவி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் அவர் சோஃபால உட்கார்ந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல ஒரு சுவாச பிரச்சனை, ஒரு கேஸ் ட்ரபிள் மாரி ஏதோ ஏற்பட்டு உடம்புல அசௌகரியம் ஏற்பட்டிருக்குது. இருக்க இருக்க நேரம் ஆக ஆக மூச்சு விடல அதிக சிரமம் ஏற்பட்டதால பக்கத்துல உடைய ஹாஸ்பிட்டலுக்கு சாந்தனு கூட்டு போயிருக்காரு. அங்க சரியான சிகிச்சை கொடுக்க முடியாத காரணத்தால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பக்கத்துல அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அவரை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது போற வழியிலேயே பாக்யராஜோட உயிர் பிரிஞ்சிருக்கிறதாவும் இப்ப அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நடுங்க வைக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டிருக்காங்க. பாக்யராஜோட குருவா இருக்கக்கூடிய பாரதிராஜா அவர்கள் சரியாக இறந்து ஒரு 17 நாட்கள் கழித்து பாக்யராஜன் இறந்து போயிட்டாரு. அந்த விஷயமே பாக்யராஜ் அவரோட மனதெல்லாம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திருச்சாம். தன்னோட குரு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற துக்கத்துல சரியா சாப்பிடாம தூங்காம கடந்த ஒரு 10 நாட்களாவே அவருடைய ரொட்டீன் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயங்களை அவர் ரொம்ப அசௌகரியமா ஃபீல் பண்ணியிருக்காரு. பாரதி ராஜாவாச்சும் 85 வயசுல உடல்நலம் ரொம்ப மோசமாகி தான் மகனை இழந்த வேதனையில உயிர் பிரிஞ்சிருக்காரு. ஆனா பாக்யராஜ் அவர்கள் தன்னோட 73 வயசுலயும் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. இறந்து போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட கோவாவில் போயிட்டு குஷ்பு மகள் திருமணத்தை அட்டன் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அவரு காலைல தூங்கி எழுந்து தான் மனைவி கூட எப்பொழுதும் போல வாக்கிங் போற மாதிரி போயிருக்காரு. வாக்கிங் போனதுக்கு பிறகு உடல்ல அசௌகரியம் ஏற்பட்டு அவர் வீட்டுக்கு வந்து அடுத்த ஒரு 20 நிமிஷங்கள்ல அவர் உயிர் பிரிஞ்சிருக்குது. சொல்லப்போனா மனைவி பக்கத்துல இருக்கும் போதே அந்த அசௌகரியம் ஏற்பட்டு வீட்டுக்கு வந்து பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகியுமே அவரை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய மனவேதனை. இவருடைய கடைசி 20 நிமிடங்கள் இப்படிதான் இருந்திருக்குங்கிற மாதிரி பாக்யராஜோட இறுதிச் சடங்குல அவங்க மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் ரொம்ப எமோஷனலா பேசி அழுதுருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.